நம்ம வாழ்க்கையில் நம்மளை அதிகம் வதைக்கும் விஷயம் என்ன தெரியுமா? பிடிச்சதை விட முடியாமல் இருக்கிறது. நமக்கு பிடிச்ச மனிதர்கள், சம்பவங்கள், நினைவுகள் இவையெல்லாம் நம்ம சுற்றி வட்டமிடுது. ஆனால் உண்மையில் அமைதி கிடைப்பது எப்போன்னா நீ விட கற்றுக்கிட்ட போது தான். நம்ம வதைக்கும் காரணம் வாழ்க்கையில் வலி அதிகம் வருது நிகழ்வுகளால் இல்லை, அதை பேர்க்காமல் நம்ம மனம் போராடுறதால. நம்ம எதிர்பார்ப்புகளோடு கட்டுண்டு போகிறோம். இது நடக்கணும், அவங்க திரும்பணும், இப்படி தான் இருக்கணும் என்று. ஆனால் வாழ்க்கை நம்ம எண்ணம் மாதிரி நடந்துச்சுன்னா அதுதான் அதிசயம். அமைதியின் பாதை விடுவிப்பு. விடுவிப்பாக இருந்தால் தான் உண்மையில் அமைதி வரும். அது வெறுமை இல்லை, அது தெளிவு. வாழ்க்கையை அது எப்படி இருக்குதோ அப்படியே ஏற்கிறது தான் ஞானம். உன் மனசை நீ கட்டுப்படுத்தலாம், வெளி உலகம் இல்லை. அதை உணர்ந்தவுடன் தான் நீ உண்மையான பலத்தை அடைவாய். வாழ்க்கையில் நம்மளை பாதிக்கிறது நிகழ்வு இல்லை, அதை பற்றிய நம்ம மனசாட்சி தான். நம்ம சிந்தனையை கட்டுப்படுத்தினா எதையும் அமைதியாக சமாளிக்கலாம். எப்படி விடுவிக்க கற்றுக்கொள்வது? உணர்வை எதிர்த்து போராடாது, அதை கவனிச்சுப்பார். இது என் உணர்வு, ஆனால் நான் இதல்ல என்று உன்னையே நினைவுபடுத்திக்கொள். நன்றி சொல்ல கற்றுக்கொள். நம்ம கையில் இல்லாததை விட கையில் இருக்கிறத உணர்ந்தால் மனம் தெளிவாக இருக்கும். யாரிடமிருந்தும் எதிலிருந்தும் அமைதியை எதிர்பார்க்காதே, அது உங்களுள்ள தான் இருக்குது. விடுவிப்பது பலம், விடுவிப்பது பலவீனம் இல்லை. அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். அது புயலுக்கு அப்புறம் வரும் அமைதி மாதிரி, அது வலிக்கு அப்புறம் வர்ற புரிதல் மாதிரி. நீ விட கற்றுக்கொண்டா வாழ்க்கை மீண்டும் ஓடத் தொடங்கும். வாழ்க்கை அதே தான், ஆனால் நீ மாறிட்டு இருப்ப. விடுவது நம்ம வாழ்க்கையில் இறுதி கட்டம் இல்லை, அது புதிய தொடக்கம். வாழ்க்கை நம்முடைய அல்லாமல் நம்ம வழியாக நடக்குது. அதை ஏற்று வாழ்கிறது தான் அமைதி.